ஹாய் மக்களே! நம்ம காலையில எழுந்த உடனே கஷாயம் குடிக்கிறது எப்பவுமே வழக்கம். காஃபி, டீ எதுவுமே நம்ம குடிக்கிறது இல்ல. அது நம்ம பண்ணையில இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த மரத்த வந்து நம்ம இந்த கொய்யாக்கா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்றதுனால, இந்த மரத்த வந்து நம்ம கொஞ்சம் வெட்டி வச்சு, இந்த டெய்லி கஷாயம் போடுறதுக்காக, டெய்லி துளிர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இலைய எல்லாமே நம்ம கழிச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம பண்ணையில இது தவிர 2 கொய்யா மரம் இருக்கு. அது நல்ல பெரிய பெரிய காய் காய்க்கிற கொய்யா மரம். ஆனா காலையில எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொழுந்து இலை ஒரு 10 இல்ல 15 கொழுந்து குட்டி குட்டி இலை எடுத்து அத வாஷ் பண்ணிட்டு, நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணீல போட்டு ஒரு 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் சீரகம் போட்டு, நல்லா ஒரு சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சு, அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி ஆற வச்சு டீ குடிக்கிற மாரி, இதில வந்து நம்ம நம்ம சுகரு, இல்ல உப்பு அது எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் பிளெயினா வந்து இத வடிகட்டி அப்படியே குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும் மக்களே. ஆக்சுவலா மக்களே இது வந்து அன்னைக்கு குடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது டிஃபன் வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா, அவ்ளோ ஒரு எனர்ஜெட்டிக்காவும் ஒரு உடம்பு வந்து நார்மலா இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். நெறைய பேர் வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கொய்யா இலைலாம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பவுடர் எல்லாம் வாங்கி கஷாயம் போடுறாங்க. ஆனா நம்ம பண்ணையில இருக்கின்னும்போது நம்ம யூஸ் பண்ணணும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.